अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வள்ளுவர் பிரானோட முதல் குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குறள்ல ஆதிபகவன் அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானை தான் குறிக்குது. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சிவபெருமானை தான் முழு முதற் கடவுளா வணங்கி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரையுமே காத்து ரட்சிக்கிறதுக்காகவே சிவபெருமான் லிங்க வடிவத்தை எடுத்திருக்காரு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு பஞ்ச கிருத்தியங்களால இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்யறவர். நம்ம எல்லாருக்குமே முக்தியை கொடுக்கறது ஈசன் தான். நம்ம பாரத திருநாட்டுல பல சிவாலயங்கள் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான சிவாலயத்தை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கங்கை முதலான நதிகளுக்கு சென்று புனித நீராடுவதால் நமது பாவங்கள் நீங்குகின்றன. பெருமை மிக்க புனித திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவதால் நம் தீயன நீங்க நலன்கள் மிகுகின்றன. தீர்த்த யாத்திரைக்கும் ஸ்தல தரிசனத்திற்கும் காலம், பொருள் முதலான வசதிகள் கிடைத்தாலேயே அவை கிடைக்கும். ஆனால் நம் பரிகார தலங்கள் மூலமாக எண்ணற்ற புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் பாக்கியம் ஆன்மீக அன்பர்களாகிய நமக்கு கிடைத்துள்ளது. கடவுளை தேடுவதும் அதன் மூலமாக தன்னையே அறிவதும் தான் ஆன்மீகத்தின் அடிப்படை நோக்கம். ஆலயம், வழிபாடு, பூஜைகள், வேண்டுதல் எல்லாமே கடவுளின் தேடலுக்கான பாடங்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில், திருவாசி. திருச்சியில் இருந்து சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாசி என்னும் ஊர். ஊரின் மையமாக மாற்றுரை வரதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. சுவாமிக்கு இலுப்பை எண்ணெய் விளக்கு போட்டு வழிபட்டால் குடும்பம் சிறக்கும். அம்பாளிடம் வேண்டிக் கொண்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வலிப்பு, தீராத வயிற்றுவலி, வாதம், ஆஸ்துமா போன்ற நோய்கள் உள்ளவர்கள் நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வன்னி இலை அர்ச்சனை செய்தும் வழிபடலாம். அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் திருக்கோயில் காவிரி வடகரையில் அமைந்த 62வது பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய இருவரால் தேவார பாடல் பெற்ற அற்புத ஆலயம் இது. ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன் அடியவர்க்கு அடியனும் ஆனேன்
உரிமையால் உரியோன் உள்ளமும் உருகும் ஒன்மலர்ச் சேவடி காட்டாய் அருமையாம் புகழார்க்கு அருள் செய்யும் பாச்சிலாச்சிராமத்து எம் அடிகள் பெருமைகள் பேசி சிறுமைகள் செய்யில் இவரலாது இல்லையோ பிரானார் என சுந்தரர் பாடியுள்ளார். பாச்சில் கூற்றத்து ஆச்சிராமம் ஆதலின் பாச்சிலாச்சிராமம் என்று இவ்வாலயம் வழங்கப் பெற்றது. திருவாசிராமம் என்பது மருவி இன்று திருவாசி என்று இவ்வூர் அழைக்கப்படுகிறது. ஏழு கலசங்களுடன் நம்மை வரவேற்கிறது ஆலயத்தின் ராஜகோபுரம். சிவநாமம் மொழிந்த வண்ணம் ஆலயத்தின் உள் நுழைகிறோம். பழமை மாறாத தோற்றத்தில் திகழ்கிறது இவ்வாலயம். மரம் பலிபீடம் வணங்கி அதை அடுத்துள்ள நந்தி பகவானை அடைகிறோம். பிரதோஷ நாயகன் நந்தி தேவரை தரிசித்து அவர் அருள் பெற்று ஆலயத்தை மேலும் தரிசிக்க நகர்கிறோம். ஆலயத்தின் வலப்புறம் சகஸ்ரலிங்கம் அமைந்துள்ளது. தனிச்சன்னதியில் உள்ள லிங்கமேனியை தரிசிக்கிறோம். எண்ணற்ற சிவனடியார்கள் வணங்கிய இந்த சகஸ்ரலிங்கத்தை நாமும் தரிசித்து சிவபெருமானின் பூரண அருளை பெறுகிறோம். இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது இவ்வாலயம். இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் வன்னி மரம். இப்போது நவக்கிரக நாயகர்களை தரிசிக்கிறோம். நவக்கிரகங்களின் முதன்மையானவரான சூரிய பகவான் தன் மனைவியர்களுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். உஷாதேவி பிரத்யுஷா தேவியுடன் சூரியன் இருக்க மற்ற கிரகங்கள் அனைத்தும் அவரை பார்த்தபடி இருக்கிறது. ஆலயத்தின் இடப்புறம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரி சன்னதி அமைந்துள்ளது.
மன நிம்மதியையும் மன தைரியத்தையும் வழங்கும் கருணை தெய்வமாம் இந்த சண்டிகேஸ்வரியை தரிசித்து அருள் பெறுவோம். சண்டிகேஸ்வரியை அடுத்து தாயார் விமானத்தை தரிசிக்கிறோம். தாயார் சன்னதி கோஷ்டத்தில் ஸ்ரீ உமாதேவி மற்றும் சக்தி ரூபங்களாக உள்ள இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி தெய்வ மேனிகளை தரிசிக்கிறோம். இவ்வாலயத்தின் தாயார் பாலாம்பிகை. இத்தலத்தில் கமலன் எனும் வணிகனின் மகளாக பிறந்தாள். வன்னி மரத்தின் அடியில் சுவாமியை வேண்டி தவம் இருந்து தகுந்த காலத்தில் அவரை மணந்து கொண்டாள். தாமரை மலர் மீது மேற்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் இருக்கிறாள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளை தரும் உன்னத அன்னையாக திகழ்கிறார் இந்த பாலாம்பிகை. இவ்வாலயத்தின் ஸ்தல தீர்த்தம் அன்னமாம் பொய்கை, சிலம்பாறு. தாயார் சன்னதியின் முன்புறம் இத்தீர்த்தம் அமைந்துள்ளது. தாயார் பாலாம்பிகையை தரிசித்து இரண்டாம் கோபுரத்தை கடந்து நாம் அடைவது கட்ட கோபுர வாசல். இதுவே மூலவர் அமைந்திருக்கும் இடம். இவ்வாலய ஈசனுக்கு மாற்றுரை வரதீஸ்வரர், சமீவனேஸ்வரர் மற்றும் பிரம்மபுரீஸ்வரர் போன்ற திருநாமங்கள் உண்டு. கருவறையில் சுவாமி ருத்ராட்ச பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக அருளுகிறார். மூலவர் சன்னதி முன்புறம் நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. இங்கு உள்ள நடராஜருக்கு சர்ப்ப நடராஜன் என்ற சிறப்பு பெயர் உண்டு. முன்னொரு காலத்தில் இப்பகுதி மழநாடு என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இப்பகுதியை கொல்லிமழவன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மன்னனின் மகள் தீராத கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். மன்னன் எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் அவளை குணப்படுத்த முடியவில்லை. எனவே அவளை இக்கோயிலில் கிடத்திவிட்டு அவளது பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை இறைவனிடமே விட்டான். அச்சமயத்தில் திருத்தல யாத்திரையாக திருஞான சம்பந்தர் இத்தலம் வந்தார். திருஞான சம்பந்தர் மூலவர் முன் கிடந்த பெண்ணை கண்டார். அந்நேரத்தில் சம்பந்தர் வந்திருப்பதை அறிந்த மன்னன் கோயிலுக்கு வந்தான். திருஞான சம்பந்தரிடம் மன்னன்
தன் மகளின் நோயை பற்றி கூறி அவள் குணமடைய வழி சொல்லும்படி வேண்டிக் கொண்டார். மன்னனின் நிலையை அறிந்த சம்பந்தர் நடராஜரை குறித்து பதிகம் பாடினார். அவரது பாடல் கேட்ட நடராஜர் ஆனந்த நடனம் ஆடினார். மன்னன் மகளை பிடித்திருந்த நோயை முயலாக உருவாக்கி அவனை அழித்து நாகத்தின் மீது ஆடினார். மன்னன் மகள் குணமாகி எழுந்தாள். இதனை உணர்த்தும் விதமாக இங்குள்ள நடராஜர் தலையில் சேர்த்து கட்டிய சடைமுடியுடன் ஒரு காலை நாகத்தின் மீது ஊன்றி ஆடும் கோலத்தில் இருக்கிறார். அதனால் இவரை சர்ப்ப நடராஜர் என்கின்றனர். நடராஜரின் இத்தகைய தரிசனம் அபூர்வமானதாகும். இப்போது நாம் தரிசிப்பது ஸ்ரீ பைரவர் சன்னதி. நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். நவக்கிரக தோஷங்கள் நீங்க கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பைரவரை அடுத்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார்கள். ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும் வேளையில் முதன்மையாக அமைந்துள்ளது நால்வர் சன்னதி. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார்கள். நால்வர் சன்னதியை அடுத்து 63 நாயன்மார்கள் வரிசையாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார்கள். இவர்கள் பெற்ற இறையருளை அனைவரும் பெற வேண்டுவோம். மூலவர் சுவர் கோஷ்டத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைந்துள்ளது. கள்ளால மரத்தடியில் அமர்ந்து சின்முத்திரையுடன் தன்னை நாடி வரும் உயிர்களுக்கு அருள் ஆசி வழங்குகிறார்கள். இவ்வாலயத்தை வலம் வரும் வேளையில் நர்த்தன விநாயகர், சப்த கன்னிகள், பேச்சியம்மாள் ஆகிய இறை திருமேனிகளை கண்டு வணங்கி மேலும் செல்கிறோம். மூலவர் சன்னதி பின்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அமைந்துள்ளார். இதோ சிவசுப்பிரமணியர் சன்னதி. வள்ளி தெய்வானை சமேதமாக காட்சி தருகிறார்
முருகக் கடவுள். ஞானத்தை வழங்கும் ஞானக் கடவுளை வணங்கி அவரின் திரு அருள் பெறுகிறோம். அருள்மிகு மாற்றுரை வரதர் திருக்கோயில் திருவாசி. மூலவர் மாற்றுரை வரதர் பிரம்மபுரீஸ்வரர். தாயார் பாலாம்பிகை. தலவிருட்சம் வன்னி. தீர்த்தம் அன்னமாம் பொய்கை சிலம்பாறு. ஆகமம் சிவாகமம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். புராண பெயர் திருப்பாச்சிலாச்சிரமம். ஊர் திருவாசி. மாவட்டம் திருச்சி. அபிஷேகம் செய்ய உகந்த நாட்கள்: விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை, சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை, முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை, விஷ்ணுவிற்கு புதன்கிழமை, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை, கண்ணபிரான் மற்றும் அவரது அவதாரங்களுக்கு சனிக்கிழமை. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் ஈசனை தரிசிக்கலாம். உலகங்களுக்கு கருணை செய்யவே சிவபெருமான் லிங்க வடிவில் விளங்குகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் பஞ்ச கிருத்தியங்களால் 5 தொழில்களால் உலகை பிரகாசிக்கச் செய்கிறார். முக்தி தரும் செம்பொருள் ஈசன் ஒருவனே. சிவநாமமே முழக்கத்துக்கு உரியது. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. காசியில் வாசி திருவாசி என்பர். திருவாசி ஆலயத்தை முழுமையா தரிசிச்சு அந்த ஈசனோட அருளை பூரணமா பெற்றோம். சிவநாமத்தை மொழிந்த வண்ணம் காத்திருப்போம். மற்றும் ஒரு பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.